கு. அழகிரிசாமி அவர்கள் எழுதிய நல்லவள் சிறுகதை. அன்று மாலையில் எனக்கு வெளியே போக வேண்டிய அவசர காரியம் இருந்தது. நண்பர் ஒருவரை பார்க்க வருவதாக சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ஆபீஸிலிருந்து வந்த அதே காலுடன் திரும்பவும் வெளியே செல்வதற்கு இஷ்டமில்லை. 10 நிமிஷங்களாவது உட்கார்ந்து ஓய்வெடுத்து கொண்டு காப்பியும் சாப்பிட்டுவிட்டு போகலாம் என்று நினைத்தேன். டிஃபன் பாத்திரம், ஃப்ளாஸ்க், ஆஃபீஸ் ஃபைல்கள் இத்தனையும் அடங்கிய எனது துணிப்பையை வாங்கி சுவரில் மாட்டும் நித்திய கடமையை செய்ய ஜெயா முன்வரவில்லை. முகத்திலே வரவேற்பு குறியையும் காணோம். இன்று ஏதோ கதை நடந்திருக்கிறது என்பதை கண்டுகொண்டேன். பையை கொண்டு போய் நானே சுவரில் தொங்கவிட்டேன். உட்கார்ந்தால் அவளுடைய கதையை கேட்க வேண்டி வரும். அது 10 நிமிஷங்களில் நிச்சயமாக முடிவடையாது. முடிவடையாததை பற்றி பேசுவானேன்? ஆரம்பமாகவே அரை மணி நேரத்துக்கு மேல் ஆகும் என்று பழையபடியும் செருப்பை காலில் மாட்டிக்கொண்டு, ஜெயா, கொஞ்சம் வெளியே போய்விட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு புறப்பட்டேன். காப்பியை எடுத்துக்கொண்டு வந்த ஜெயா, நீங்கள் கொஞ்சம் போய்விட்டு வந்தாலும் சரிதான், ரொம்ப போய்விட்டு வந்தாலும் சரிதான் என்று சாவதானமாக தாளம் போட்டு சொல்லிவிட்டு காப்பியை என்னிடம் கொடுத்தாள். அவளிடம் பேச்சு கொடுக்க நான் விரும்பவில்லை. கேட்கிற கதையை ராத்திரி சாப்பிடும்போது கேட்டுக்கொள்ளலாம் என்று காப்பியை மட்டும் மௌனமாக அவளிடமிருந்து வாங்கி கொண்டேன். அந்த சமயத்தில் உமா என்னை பார்த்து கொண்டாள். பார்த்ததும் ஆவலோடு ஓடி வந்தாள். ஏன் அப்படி ஓடி வந்தாள் என்பது அவளுக்குத்தான் தெரியும். வாரத்துக்கு ஒரு நாள் நான் ஆபீஸ் பையில் வைத்து கொண்டு வரும் வார பத்திரிகையை அன்றும் கொண்டு வந்திருக்கக்கூடும் என்று நினைத்து ஓடி வந்திருக்கலாம். ஒவ்வொரு வாரமும் அவள் முதலில் வாங்கி படம் பார்த்த பிறகுதான் நாங்கள் அந்த பத்திரிகையை படிக்க முடியும். அவள் என் பக்கத்தில் வந்து சேருவதற்கு முன்பாகவே அவளுடைய தாயார் அதிவேகமாக பின்தொடர்ந்து வந்து அவள் முதுகில் பலமாக ஓர் அறை அறைந்து கையை பிடித்து தன் வீட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு போய்விட்டாள். உமாவின் முதுகில் விழுந்த அடி அன்று நடந்த கதை எவ்வளவு ஆழமானது என்பதை எனக்கு ஒருவாறு எடுத்து காட்டிவிட்டது. ஜெயாவை பார்த்து, என்ன, இன்று பெரிய சண்டையா என்று ரகசிய குரலில் கேட்டேன். அவள் பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். அவள் மௌனம் எனக்கு பிடிக்கவில்லை. சொல்ல வேண்டிய விஷயத்தை உடனே சொல்லாமல் இப்படி அர்த்தமில்லாமல் பிகு பண்ணுவது எதற்கு? அப்படியானால்தான் அவளுடைய கோபத்தை நான் புரிந்து கொள்ள முடியுமா? மேற்கொண்டு நான் விசாரிக்கவில்லை. அலட்சியமான தோரணையில், சரி, நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு காலி டம்ளரை அவளிடம் நீட்டினேன். பிடுங்கிக் கொள்ளுவதைப் போல அதை வாங்கிக் கொண்டாள் ஜெயா. நான் தெருவாசலுக்கு வந்தேன். என்னை விரட்டி கொண்டு வந்த ஜெயா, நாளையே இந்த வீட்டை காலி பண்ணி விட வேண்டும், இனி ஒரு நிமிஷம் என்னால் இங்கே இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு முகத்தை வேறு திசையில் திருப்பிக் கொண்டு நின்றாள். ஜெயா, நான் அவசரமாக போய்க் கொண்டிருக்கிறேன். 1 மணி நேரம் கழித்து சாவகாசமாக பேசிக்கொள்ளலாம். என்ன நடந்தது என்பதை சொல்லாமலே என்னென்னவோ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், கொஞ்சம் பொறுமையாக இரு என்று வேதனையோடு சொன்னேன். என் மனக்கஷ்டத்தை அவள் உணர்ந்து கொண்டு விட்டாள் என்பது அவளுடைய முகபாவம் மாறியதிலிருந்து தெரிந்தது. இன்றும் ஏதாவது கைமாற்று கொடுத்தாயா? கொடுக்காமல் என்ன, கொடுக்கப் போய்தான் 1 மணி நேரத்துக்குள் வீடு ரணகளமாகிவிட்டது. இனியும் காசை கொடுத்து வம்பை விலைக்கு வாங்க நான் தயாராயில்லை என்று சொல்லிவிட்டு ஜெயா உள்ளே போய்விட்டாள். வேறு யோசனை எதுவும் செய்யாமல் நண்பர் வீட்டுக்கு போனேன். பேச வேண்டிய விஷயத்தை பேசி முடித்த பின் வாடகைக்கு பக்கத்தில் ஏதாவது வீடு அகப்படுமா என்று விசாரிக்கும்படி அவரிடம் 1 முறைக்கு 2 முறை சொல்லிவிட்டு வீடு திரும்பினேன். அந்த வீட்டை விட்டு போய்விட வேண்டும் என்று உண்மையிலேயே அன்றுதான் முதலாக எனக்கு தோன்றியது. ஏனென்றால் ராஜேஸ்வரியை கெட்டவளாக்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. அவளுக்கும் என் மனைவிக்கும் இடையில் 1000 மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. எத்தனையோ தடவை சூடான வார்த்தைகளோடு சண்டை போட்டிருக்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும்.
இருந்தாலும் அவள் நல்லவள்தான். இதை ஜெயா ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் மறுத்ததில்லை. பாவம், இன்னும் சில நாட்கள் அங்கே குடியிருந்து அவளை கெட்டவளாக நினைக்கத் தொடங்குவானேன்? அதன்பின் அவளை கெட்டவளாகவும் ஆக்குவானேன்? கூடிய சீக்கிரத்தில் வீட்டை காலி செய்து வேறிடத்துக்கு குடிபோய்விட வேண்டியதுதான் என்ற உறுதியோடு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தேன். வழிநெடுக எனக்கு ராஜேஸ்வரியை பற்றிய சிந்தனைதான். ராஜேஸ்வரிதான் அந்த 6 வயது பெண் உமாவின் தாயார். அவளுடைய கணவர் சீர்காழி எஸ். கிருஷ்ணன் என்பவர் ஒரு மிருதங்க வித்வான். மயிலாப்பூரில் ஒரு வீட்டின் பின்பாதியில் அவர் வாடகைக்கு பிடித்திருந்த பகுதியில் உள்வாடைக்காரர்களாக புது தம்பதிகளாகிய நாங்கள் 2 வருஷங்களுக்கு முன் குடியேறினோம். 3 அறைகளும் ஒரு சமையற்கூடமும் அடங்கிய அந்த பகுதியில் 2 அறைகளை 40 ரூபாய் வாடகைக்கு எங்களுக்கு விட்டுவிட்டு அவர்கள் அந்த ஓர் அறைக்கும் சமையற்கூடத்துக்கும் சேர்ந்து 25 ரூபாய் கொடுத்து வந்தார்கள். வீட்டின் முன்புறத்தில் ஒரு பெரிய பலசரக்கு கடையை ஒட்டியுள்ள குகை போன்ற வாசலில் நுழைந்து சுமார் 20 கஜ தூரம் நடந்துதான் நாங்கள் எங்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு போக வேண்டும். ஒரே நடைபாதையில் போக்குவரத்து, ஒரே ஸ்நான அறை, ஒரே குழாய், ஒட்டினாற்போல் குடியிருப்பு. இந்த நிலையில் நாங்கள் எத்தனை சண்டைகள் போட்டுக்கொண்டாலும் ஒருவர் முகத்தில் ஒருவர் விழிக்காமல் தீராது. ஏகதேசமாக சுவரை பார்த்தாவது பரஸ்பரம் பேசியாக வேண்டும். அத்துடன் அடிக்கடி எங்களிடம் அவர்கள் கைமாற்று கடன் வாங்குவதும் சொந்த குழந்தை மாதிரி உமா எங்களிடம் வந்து பழகுவதும் எங்கள் தொடர்பை நிலைக்கச் செய்து கொண்டிருந்தன. மிருதங்க வித்வான் பெரிய தமாஷ்காரர். அவருடன் யாராலும் சண்டை போட முடியாது. சண்டைக்கு போனாலும் ஒரு நிமிஷத்தில் சிரிக்க வைத்து விடுவார். மனைவியை விட நல்லவர் என்று சொல்ல வேண்டும். அவர் வீட்டுக்கு வரும் சில வித்வான்கள் மூலம் அவர் மிருதங்க வாசிப்பில் மகா கெட்டிக்காரர் என்றும், ஆனால் அதிர்ஷ்டமில்லாத காரணத்தால் குடத்துக்குள் வைத்த விளக்காக இருந்து கொண்டிருக்கிறார் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ரேடியோவிலிருந்தும் இளம் பாடகர்களின் கச்சேரிகளுக்கும் ஏகதேசமாக அவருக்கு அழைப்பு வரும். தொழில் நன்றாக நடந்தாலும் அந்த மாதத்தின் வருமானம் அடுத்த மாதம் முதல் வாரத்துக்கு கூட மிஞ்சாது. தொழில் நடக்காமல் கழியும் மாதங்கள் வருஷத்தில் கால்வாசியாவது இருக்கும். என்ன செய்வது? கடன் வாங்கித்தான் காலம் தள்ள வேண்டும். வீட்டு வாசலில் உள்ள பலசரக்கு கடையில் ஏராளமான பாக்கி. கடைக்காரர் கடன் கொடுப்பதை நிறுத்தி 1 வருஷத்துக்கு மேலாகிறது. தெருவில் உள்ள வேறு கடைகளுக்கும் பாக்கி கொடுக்க வேண்டும். என்னிடத்திலும் மாதம் தவறாமல் 1 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரை கைமாற்று வாங்குவது வழக்கமாகிவிட்டது. ஆனால் அடுத்த மாத வாடகையை அவர் கையில் கொடுக்கும்போது நான் பாக்கியை கழித்து கொண்டே கொடுப்பேனாதலால் எனக்கு அவர் கொடுக்க வேண்டிய பழைய கடன் எதுவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வீட்டு சொந்தக்காரர்களுக்கு வாடகை பணம் சரியாக போய் சேராது. இதனால் அடிக்கடி அவர் வந்து கூப்பாடு போட்டுவிட்டு போவதும் உண்டு. இந்த கூப்பாட்டை சமாளித்து கொண்டு 7 வருஷங்களாக அவர்கள் குடியிருந்து வருவது எனக்கு பெரிய ஆச்சரியமாகவே இருந்தது. நாங்கள் அங்கே குடித்தனம் செய்யப்போன 3வது மாதத்திலேயே எங்களிடம் கடன் வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். என்னிடம் அவர் ரொக்கமாக வாங்குவார். என் மனைவியிடம் அவர் மனைவி பண்டங்களாக வாங்குவாள். ஆனால் பணம் வந்தவுடன் முதல் வேலையாக என் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்து விடுவாள். ஐயோ, அவள் கையில் பணம் இருக்கும்போது அவளை பார்க்க வேண்டுமே. அந்த வீடே கல்யாண வீடு போல் கலகலப்பாக இருக்கும். என் மனைவியிடம் அவள் காட்டும் அன்புக்கு ஓர் எல்லையே இராது. உடன் பிறந்த சகோதரிகளைப் போல் பழகுவார்கள். 2 வீடுகளும் ஒரு வீடாகிவிடும். அப்படிப்பட்ட சில சமயங்களில் 2 வீடுகளுக்கும் சேர்த்து ஒரே இடத்தில் சமையல் நடப்பதும் உண்டு. ராஜேஸ்வரியின் வாய்மொழி மூலம் அவள் ஓரளவு செயலான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவள் என்பதை ஜெயா அறிந்து என்னிடம் சொன்னாள்.
அவளுடைய அன்பும் பண்பும் அவள் பிறந்த வீட்டின் பண்பாட்டை எனக்கு உணர்த்தி கொண்டிருந்தன. 6-7 மாதங்களுக்கு பிறகு அவளோ அவரோ எங்களிடம் கடன் வாங்கிய தினங்களில் மட்டும் அவள் எங்களை விரும்பாதவள் போல் நடந்து கொள்ளத் தொடங்கினாள். இதை நானும் ஜெயாவும் முதலில் கவனிக்கவில்லை. அப்புறம் ஒரு நாள் எப்படியோ தெரிந்து கொண்டோம். கடன் கொடுத்த தினத்தன்று அஸ்தமனத்துக்குள்ளாக என் மனைவியிடம் மனஸ்தாபம் கொள்ளுவதற்கு ஏதாவது ஒரு முகாந்திரத்தை அவள் சிருஷ்டித்து விடுவாள். அவள் இப்படி செய்வாள் என்பதை என் மனைவியும் எதிர்பார்த்து கொண்டு தயாராக காத்திருப்பாள். பேச்சும் பதில் பேச்சுமாக மனஸ்தாபம் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். அப்புறம் நானோ மிருதங்க வித்துவானோ வீட்டுக்கு வந்ததும் அது நின்றுவிடும். மாதத்துக்கு 2 தடவையாவது நான் ஆபீஸிலிருந்து வீட்டுக்கு வந்ததும் ஜெயா என்னிடம் கதையாக சொல்லுவதற்கு ஏதாவது சண்டை நடந்திருக்கும். அதை கேட்டு ஆரம்ப காலத்தில் எனக்கு கோபம் வந்திருக்கிறது. ஸ்நான அறையை நாங்கள் சுத்தமாக வைத்து கொள்ளவில்லை என்று ஒரு நாள் குற்றம் சாட்டுவாள். மற்றொரு நாள் கொடுக்கும் காசுக்கு மேல் நாங்கள் விளக்குகளை அதிகமாக எரித்து விட்டதாக சொல்லுவாள். வேறொரு நாள் அவர்களை பரம தரித்திரர்களாக கருதி நாங்கள் அவமதிப்பதாக கூறுவாள். இப்படி எத்தனையோ பல காரணங்கள் அந்த ஒட்டு குடித்தனத்தில் முளைத்து கொண்டே இருந்தன. ஆனால் அவளுடைய கணவருக்கு நல்ல வருமானம் வரும் சமயங்களில் இந்த மாதிரியான தவறுகளை உண்மையிலேயே தாங்கள் செய்திருந்த போதிலும் அவை அவள் கண்ணில் படாது. என் மனைவியே வழியப் போய் தான் தவறு செய்து விட்டதாக சொன்னாலும், அதற்கென்ன ஜெயா, இதை ஒரு பெரிய விஷயமாக சொல்ல வந்து விட்டாயே என்று சொல்லி சிரித்தும் இருக்கிறாள். ஒரு சமயம் அவர்கள் வீட்டு டார்ச் லைட்டை என் மனைவி அவளிடம் இரவல் வாங்கியிருந்தாள். அது எப்படியோ தவறி விழுந்து கண்ணாடி உடைந்து விட்டது. பதிலுக்கு நாங்கள் கண்ணாடி போட்டுத்தர தயாராக இருந்தோம். அதற்கு அவள் சம்மதிக்கவே இல்லை. நாங்கள் உடைத்திருந்தால் உங்களை கண்ணாடி போட்டுத்தர சொல்லுவோமா? நாங்கள் வேறு நீங்கள் வேறா? அத்துடன் எதிர்பாராமல் நேர்ந்த இப்படிப்பட்ட தவறுக்கு யாருமே பொறுப்பாளி அல்ல ஜெயா என்று அழகாகச் சொல்லி உடைந்த லைட்டை வாங்கி கொண்டாள். ராஜேஸ்வரி அப்புறம் எனக்கு ஆராய்ச்சிக்குரிய விஷயமாகவே மாறிவிட்டாள். கடன் கொடுத்த தினத்தில் சண்டைக்கு வருவாள். கையில் பணம் இருக்கும்போது அன்பில் உயிரையே கொடுக்க சித்தமாக இருப்பாள். இவளை நல்லவள் என்று சொல்லாமல் எப்படி? அவளுடன் கோபித்து கொண்டு வீட்டை காலி செய்வதும் எப்படி? அவளைப் போல் சென்னை நகரில் வேறு எந்த பெண் அன்பாக இருப்பாள்? ஒரே ஒரு தடவைதான் வார்த்தைகள் தடித்து ஜெயாவும் ராஜேஸ்வரியும் சண்டை போட்டிருக்கிறார்கள். அன்று காலையில் அவள் வாங்கிய கடன் 2 ரூபாய். அன்றைய சமையலுக்குத்தான். மறுநாள் காலையில் ஸ்நான அறைக்குள் என் மனைவி குளித்து கொண்டிருந்த போது அவள் வெளிப்புறத்தில் தன் கணவருக்காக வெந்நீர் போட்டிருந்தாள். அடுப்பு புகைந்து வீடெல்லாம் புகை மண்டிவிட்டது. ஸ்நான அறைக்குள் இருந்த என் மனைவி புகையில் திக்குமுக்காடி போய்விட்டாள். அவசர அவசரமாக வெளியே வந்து மிகுந்த கோபத்துடன் ராஜேஸ்வரியை அழைத்து, நான் குளித்த பிறகு வெந்நீர் போடக்கூடாதா? நான் மூச்சு முட்டி சாக இருந்தேன் தெரியுமா என்று சொன்னாள். நான் வீட்டில் இருக்கிறேன் என்பதை கூட பொருட்படுத்தாமல் ராஜேஸ்வரி தூக்கி எறிந்து பேசினாள். நீங்கள் குளிப்பதற்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று என்ன சட்டம்? எங்களுக்கு ஆபீஸ் வேலை இல்லாவிட்டாலும் அவசரமாக வெளியே போக வேண்டிய வேலை இராதா? உங்களை எதிர்பார்த்தேதான் நாங்கள் குடித்தனம் நடத்த வேண்டுமா? என்று 1க்கு 10ஆக வார்த்தைகளை வீசி எரிந்து கொண்டிருந்தாள். நான் உள்ளே இருந்த வாக்கிலேயே குறுக்கிட்டு, ஜெயா நீ இங்க வா என்று என் மனைவியை அழைத்தேன். அவளும் உடனே வந்து விட்டாள். அன்று எனக்கு அதிக கோபம். ஆனாலும் வீட்டை காலி பண்ண வேண்டுமென்று நினைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது வேறு இடத்துக்கு போய்விட வேண்டியதுதான் என்று எனக்கு பட்டது. அந்த உறுதியோடுதான் வீடு வந்து சேர்ந்தேன். நான் வீட்டுக்கு வந்தபோது மிருதங்க வித்துவான் தம் வீட்டு முற்றத்தில் ஜமக்காலத்தை விரித்து 4-5 நண்பர்களோடு உட்கார்ந்து கொண்டிருந்தார். எல்லோரும் வெற்றிலை சீவல் போட்டுக்கொண்டு சிரிப்பும் தமாஷுமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அங்கே இருந்தவர்கள் எல்லாருமே சங்கீதத்தை தொழிலாக கொண்டவர்கள் போல் காணப்பட்டார்கள். நான் நேரே என் வீட்டுக்குள் போனேன். ஜெயா ஒன்றும் செய்யாமல் மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருந்தாள்.
அவளிடம் கதை கேட்பதற்கு அதுவே சரியான தருணம் என்று எனக்கு தோன்றியது. மற்ற சமயங்களில் எங்கள் வீட்டில் ரகசியம் பேசினால் அடுத்த வீட்டுக்கு கேட்டுவிடுமோ என்ற பயத்துடனேயே பேச வேண்டும். குடித்தனம் அவ்வளவு தூரம் ஒட்டு குடித்தனமாக இருந்தது. இப்போது வித்வான்கள் ஒரே முழக்கமாக சிரித்துக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்ததால் நாங்கள் பயப்படாமல் ரகசியம் பேசலாம். அவர்களுடைய முழக்கத்தில் எங்கள் ரகசிய பேச்சு 3ஆம் நபருக்கு கேட்காதல்லவா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் 10 நிமிஷம் மௌனமாக இருந்தாள் ஜெயா. அடுத்த 10 நிமிஷ நேரம் சம்பந்தமில்லாமல் ஒரு வார்த்தை 2 வார்த்தைகளாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள். பிறகுதான் விஷயத்தை சொன்னாள். அது நான் எதிர்பார்த்த விஷயம்தான், எதிர்பார்த்த கதைதான். ஆனால் எதிர்பார்க்காத சில கோரமான அம்சங்களும் இருந்தன. 2 முறை நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன் என்று கூட சொல்லலாம். சுருக்கமாகச் சொன்னால் நடந்த கதை இதுதான். அதாவது, அன்று பிற்பகல் 2 மணிக்கெல்லாம் ராஜேஸ்வரி வந்து என் மனைவியிடம் ₹1 கேட்டிருக்கிறாள். இவளிடம் அன்று பணம் இல்லை. இல்லையே என்று சொல்லிவிட்டாள். உடனே தன் வீட்டுக்கு போன ராஜேஸ்வரி திரும்பவும் வந்து 8 அணா கேட்டிருக்கிறாள். அதற்கும் அதே பதில்தான். சரி, ஒரு 3 அணா இருக்குமா என்று அவள் கடைசியாக கேட்கவே, இன்று கையில் காசே கிடையாது, கொஞ்சம் இருங்கள், எதற்கும் பார்த்து சொல்கிறேன் என்று ஜெயா உள்ளே வந்து ஒரு டப்பாவை எடுத்து திறந்து பார்த்திருக்கிறாள். அதில் அவள் நயா பைசாக்களை போட்டு வைப்பது வழக்கம். உள்ளே இருந்த காசுகளை கையில் கொட்டி எண்ணி பார்த்தபோது ஒவ்வொரு நயா பைசாவாக மொத்தம் 21 இருந்தன. அதில் 19 மட்டும் எண்ணி எடுத்துக்கொண்டு வந்து ராஜேஸ்வரியின் கையில் கொடுத்திருக்கிறாள். இதை கேட்கவே எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஜெயா, நீ அந்த நயா பைசாக்களை கொடுத்திருக்கக்கூடாது. மகா குரூரம், கேவலம். 19 ஒற்றை பைசாக்கள் கூட இல்லாதவர்கள் என்று அவர்கள் முகத்திலேயே கரியால் எழுதி வைப்பது போன்ற காரியம் இது என்று கூறினேன். நான் என்ன செய்வது? முட்டாள்தனமாக இறக்கப்பட்டு விட்டேன். பாவம், இந்த 19 காசு கூட இல்லாமல் இருக்கிறார்களே. இது இல்லாததால் அவர் வெளியே போகக்கூடிய காரியம் நின்றுவிடக்கூடாதே என்று நினைத்து கொடுத்தேன் என்று கூறினாள் ஜெயா. அந்த 19 காசுகளையும் வாங்கி கொண்டு அவர் பஸ்ஸுக்கு போய்விட்டார். சாயங்காலம் 4:30 மணி வரையில் ராஜேஸ்வரி கதவை பூட்டிக்கொண்டு உள்ளேயே இருந்தாளாம். தூங்கினாளோ என்னவோ. உமா வந்து என் மனைவியோடு விளையாடிக் கொண்டிருந்தாளாம். இருவரும் ஏதேதோ தமாசாக பேசிக்கொண்டிருந்த போது, ஏண்டி உமா, இப்படி அழுக்கு துணிய அதுவும் கந்தலா போட்டுக்கொண்டு திரிகிறாயே, ஏன் ஒரு நல்ல வெளுத்த கவுன் இல்லாமலா போய்விட்டது? எடுத்து போட்டுக்கொள்வதற்கென்ன என்று ஜெயா சொன்னாளாம். அதை கேட்டுக்கொண்ட ராஜேஸ்வரி கதவை திறந்து கொண்டு ஒரே பாய்ச்சலாக வந்து உமாவை கூப்பிட்டாளாம். கூப்பிட்டு முதுகில் பலமாக 5-6 அடி அடித்துவிட்டு, ஏண்டி தரித்திரம் பிடிச்சவளே, பணக்காரர் வீட்டுக்குள் ஏன் போற? நம்ம தரித்திரம் அவளையும் பிடிச்சிக்கவா என்று இறைந்தாளாம். அப்புறம் ராஜேஸ்வரிக்கும் ஜெயாவுக்கும் பலமான சண்டை வந்துவிட்டது. ஒரு சமயம் ஜெயாவை மலடி என்று கூட சொல்லாமல் சொல்லிவிட்டாளாம் ராஜேஸ்வரி. இதை கேட்டதும் நான் அதிர்ந்து போய்விட்டேன். கல்யாணமாகி 2 வருஷங்களுக்குள் மலட்டுப்பட்டமா? 19 ஒற்றை நயா பைசாக்களை கொடுத்ததை விட இது குரூரமாக இருந்தது. வேறு என்னென்னவோ கடுமையான பேச்சுக்கள். ஆனாலும் கதை இவ்வளவுதான். முதல் தேதிக்குள் எப்படியாவது வேறு வீடு பார்த்து விடுகிறேன். அதுவரையிலும் நீ அவளுடனோ அந்த குழந்தையுடனோ எந்தவிதமான பேச்சும் வைத்து கொள்ள வேண்டாம். நிச்சயமாக இந்த இடத்தை விட்டு போய்விடுவோம் என்று ஜெயாவுக்கு உறுதி கூறினேன். அப்பொழுது அவள் ஆசுவாசத்துடன் நீண்ட பெருமூச்சு விட்டது எனக்கு நன்றாக கேட்டது. சாப்பிட்டு விட்டு படுத்தேன். வெளியே வித்வான்களின் முழக்கம் இன்னும் நிற்கவில்லை. எதுவும் தெரியாத அந்த அப்பாவி மனிதர் எல்லோரையும் நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிரிக்க வைத்து பேசிக்கொண்டிருந்தார். நானோ படுத்துக்கொண்டே என்னுடைய மனைவிக்காக மட்டுமின்றி அவருடைய மனைவிக்காகவும் அனுதாபப்பட்டு கொண்டிருந்தேன். தாங்க முடியாத அதிர்ச்சிகளை அனுபவித்த பிறகும் கூட ராஜேஸ்வரியை கெட்டவள் என்று நினைக்க முடியவில்லை. நான் முதலில் சொன்ன நண்பரின் முயற்சியால் அடுத்த மாதமே
வேறு வீடு கிடைத்து விட்டது. வீட்டை காலி பண்ணப் போவதாக 20 நாட்களுக்கு முன்பே மிருதங்க வித்வானிடம் தகவல் சொல்லிவிட்டேன். திடுதிப்பென்று நாங்கள் அந்த வீட்டை விட்டு போக நினைப்பானேன் என்று அவர் கேட்டார். என்ன பதில் சொல்லுவது? ஆபீஸுக்கு பக்கமாக இருக்கிறது, பெரிய வீடு, வாடகையிலும் 5 ரூபாய் குறைகிறது என்று 3 பொய்களை சொல்லி சமாளித்தேன். உண்மையில் புது வீடு மிகவும் வசதி குறைவான வீடு. வாடகை 5 ரூபாய் அதிகம். ஆபீஸுக்கு இந்த வீட்டை விட பக்கமும் அல்ல, தூரமும் அல்ல. இதை நண்பரிடத்திலும் சொன்னேன். அப்படி இருக்க அதை ஏன் விடுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். மிருதங்க வித்வானுடைய மனைவிக்கு ஒரு மாதிரி குணம், பெண்களுக்குள் ஒத்துப்போகவில்லை என்று சொன்னேன். ஆனால் அத்துடன் நிறுத்த முடியாமல் கதை முழுவதையுமே சொல்லிவிட்டேன். இந்த காலத்தில் கொடுப்பவன் பொல்லாதவன், கொடுக்காதவன் நல்லவன் என்றார் நண்பர். அப்படி இல்லை, இது வேறு விஷயம். அவள் இப்படியெல்லாம் வலுச்சண்டையை இழுத்துத்தான் கீழே சரியும் தன் கௌரவத்தை மேலே கொண்டு வந்து எங்களுக்கு சமதையான ஸ்தானத்தை வகிக்க முடிகிறது. நாங்கள் கடன் கொடுத்தாலும் அவர்கள் கடன் வாங்கினாலும் எங்களை விட அவர்கள் குறைந்தவர்கள் அல்ல என்பதை காட்டிக்கொள்வதற்கு பாவம் அவளுக்கு இதை தவிர வேறு வழி எதுவும் தெரியவில்லை. இது பெரிய பரிதாபம். பரிதாபமாவது பின்னொன்றாவது, முதலில் அந்த இடத்தை விட்டு கிளம்புங்கள் என்றார் நண்பர். செய்யப்போவது அதுதான், இருந்தாலும் சொல்லுகிறேன் என்று நான் சொன்னேன். முதல் தேதி காலையில் சாமான்களை காலி செய்து வண்டியில் ஏற்றிக்கொண்டிருந்தோம். எல்லா சாமான்களும் வெளியேறிவிட்டன. நாங்கள் போய் ஒரு டாக்ஸியில் ஏறிக்கொள்ள வேண்டியதுதான் பாக்கி. ஜெயா வெளியே வந்து என் பக்கத்தில் நின்றாள். உமாவிடம் கூட அவள் ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ளவில்லை. மிருதங்க வித்வான், ராஜேஸ்வரி, உமா மூவரும் வரிசையாக நின்று கொண்டிருந்தார்கள். நான் மட்டும் எல்லோரையும் பார்த்து போய் வருகிறோம் என்று சொல்லிக்கொண்டேன். அப்போது எதிர்பாராத விதமாக ராஜேஸ்வரி எங்களை நோக்கி வந்தாள். ஜெயாவின் முகத்தை ஒருமுறை ஏறிட்டு பார்த்தாள். அழக்கூடாது என்பதற்காக புன்னகை செய்பவள் போல் சோகமயமாக சிரித்தாள். அப்புறம் ஜெயாவின் வலக்கையை தன் 2 கைகளாலும் பிடித்துக்கொண்டு, போய்விட்டு வா ஜெயா என்று ஈனஸ்வரத்தில் சொன்னாள். சொல்லும்போது அவள் குரல் தழுதழுத்தது. வாசலில் டாக்ஸியை எவ்வளவு நேரம் காக்க வைப்பது?